ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் எப்படிலாம் ஆசைகளோடு வாழ்ந்திருப்பாங்களோ, அது இல்லாம ஒரு மனசோர்வோடு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கும் கடவுளோடு எப்படி ஐக்கியம் ஏற்பட்டது? ஏன்னா, தீவிர பக்தி நிறைந்த குடும்பம். ஒரு பக்கம் உங்களுக்கு மனசோர்வு, ஏக்கம், மற்றவர்களைப் போல நான் இல்லையே அப்படின்ற ஒரு கலக்கம். இதன் மத்தியில இயேசுவோடு உங்களுக்கு எப்படி அந்த உறவு ஏற்பட்டது? நான் படித்து முடித்து வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிய போது எனக்கு ஒரு 27 வயது ஆகும்போது என்னுடைய பெற்றோர் பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு எத்தனையோ பெண்களை பார்த்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணாவது என்னை திருமணம் செய்து கொள்ள முன் வரவில்லை. என் தகப்பனார் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நாங்கள் முடிந்த வரைக்கும் பார்த்து விட்டோம், ஒன்று நடக்கவில்லை, நீயாவது ஒன்றை பார். அந்த பெண் ஒன்றை லவ் பண்ணுங்க. இன்டைரக்டா அதான் சொன்னார். நாங்கள் உனக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறோம், கவலைப்படாதே என்று சொன்னார். யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, உன்னை விரும்புகிற ஒன்றை பார்த்து நீயே சொல், முடித்து வைத்து விடுகிறோம் அப்படி என்று சொன்னார். அது எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையாய்ப்பட்டது. நாங்கள் குடியிருந்த வீட்டிலே ஒரு பெண் ரொம்ப பக்தியாய் இருந்தார். அப்போ நான் நினைத்தேன், இந்த பெண் எனக்கு மனைவியாய் வந்தால் எவ்வளவு நன்றாய் இருக்குமே. பல நாட்கள் கவனித்தேன். நல்ல ஜபம், நல்ல பாட்டு, நல்ல தூய்மையான வாழ்க்கை, ஒரு அருமையான பெண்ணாய் எனக்கு தோன்றினாள். ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து அவள் பார்த்து, உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன், சம்மதமா என்று கேட்டேன். அந்த பெண் பயந்து விட்டது, ஓடியே போய்விட்டது என்று சொல்லலாம். மறுநாள் சொன்னது, நான் தேவ சமூகத்தில் ஒரு 40 நாள் வைத்து ஜெபம் பண்ணி விட்டு பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னது. 40 நாள் காத்திருந்தேன். அதுக்கு பிறகு மெதுவாய் சொன்னது, நானும் விரும்புகிறேன் என்று. என்னுடைய தகப்பனார் இடத்துல சொன்னேன். அவர் சம்மதித்தார். பெண் வீட்டார் சம்மதிக்கவே இல்லை. ஒரு பெரிய ட்ராஜடி. ஆரம்பத்திலே அது தோல்வியாய் முடித்தது. அதை மீறி என்னால் போய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? உடைந்து போனேன், மனம் நொந்து. ஏன்னா ஒரு பக்கம் தன்னுடைய குறை, ஒரு பக்கம் கஷ்டத்தோடு கூட இந்த பெண் ஒற்றுக்கொண்ட அந்த நிலை. அவருடைய பெற்றோர் ஒப்புக்கொள்ளாதனால அவருடைய முதல்ல ஹவுஸ் அரெஸ்ட் வைத்து திடீரென்று அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய சகோதரி பிரதர்ஸ் எல்லாம் ஒருவேளை நான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடும் என்று சொல்லி என்னோடு வந்து தங்கியிருந்தார்கள். அப்போ நான் வாலிபர் இருக்கிற லாட்ஜில் இருந்தேன். அப்பொழுது அந்த கவலை, அந்த டிப்ரெஷன் என்னை வாட்டி வதைத்தது. அவளை ஒரு மனைவி போல வைத்திருந்தேனே, இன்னொருவனுக்கு மனைவியாகி விட்டாளே, அதை என்னால் தாங்கவே முடியவில்லை. உங்களுடைய மனக்கோட்டை உடைந்து சிதறிச்சு. அந்த லாட்ஜில் எங்களுக்கு ஒரு அங்கிள் இருந்தார். அவர் ஒரு பயங்கர லவ் ஃபெயிலியர் என்று சொல்லலாம். காரணம், அவர் ஒரு டிரைவராய், ஒரு பெரிய வீட்டில் டிரைவராக இருக்கும்போது அந்த பெண் அவளை விரும்பி திருமணம் செய்து கொண்டது. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த பெற்றோர் கண்டு ஒரு அடி என்று அடித்து அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள். அவர் எப்போதும் இந்த லாட்ஜில் உட்கார்ந்து சீரட்டை ஊதி அவர் நல்ல ட்ரிங்க்ஸ் எடுப்பார். என்னை கூப்பிட்டார், உன் கவலை மறக்கிறதுக்கு நல்ல மதுபானம் தான் ஒரே வழி. முதல் முறை எனக்கு மதுபானத்தை கற்றுக் கொடுத்த பெருமை அவருக்கு தான் சாரும். பேச்சுலராக இருந்தாலும் நிம்மதிக்காக இரவிலே சூதாடுவது உண்டு, சினிமா பைத்தியமாய் மாறிவிட்டது உண்டு. கை எப்போதும் சீரட்டில் புகை ஆரம்பித்தது. பக்தியெல்லாம் எங்கேயோ பறந்து போய்விட்டது. மனுஷன் உலகத்தில் பிறந்தது உலகத்தை அனுபவிக்கத்தான் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. ஆகவே குடித்து வெறித்து மனம் போல வாழ்வது, கை நிறைய சம்பளம், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைத்ததுனால, நிறைய நண்பர்கள் லாட்ஜில் இருந்ததுனால, எவ்வளவோ சிற்றின்பங்களை உலகத்தில் அனுபவித்தாலும் கூட எனக்குள்ளே ஒரு வெறுமை,
ஒரு சமாதானம் இல்லை. அன்புக்காக ஏங்கி அது எனக்கு கிடைக்கவில்லை. ஏதோ வானத்தின் கீழே ஒரு அனாதை போலவே எனக்கு தோன்றினது. ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன் வாழ்கிறேன் என்று எனக்கு புரியவும் இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னை ஒரு டிப்ரெஷன் பிடித்து, மன உளைச்சல், மன சோர்வு, ஒரு நிம்மதி இருப்பதில்லை, இரவில தூக்கம் வருவதில்லை. எவ்வளவோ குடித்து அந்த மதுபானத்தில் தூக்க மாத்திரைகளை போட்டு அப்படியாவது நிம்மதி கிடைக்காதா, கை கால்களெல்லாம் விழுந்து போய் ஏதோ உள்ளத்தில் ஒரு தோல்வியை ரைஸ் மில் ஓடுவது போல, ஒரு ஃபேக்டரி ஓடுவது போல நிம்மதி இருப்பதில்லை. இதற்கு காரணம் காதல் தோல்விதான், இல்ல என்னுடைய குறைபாடா, இல்ல ஆண்டவருடைய சித்தம்? இதுக்கு மூணுல நீங்க எதை டிசைட் பண்ணீங்க? இதுதான் காரணமா இருக்கும்? காதல் தோல்வி ஒரு 25% என்றாலும் அதை தொடர்ந்து நான் அனுபவித்த சிற்றின்பங்கள், நான் எனக்கு சமாதானம் தரும் என்று எண்ணின பாவ சந்தோஷங்கள், ஏதோ ஒரு வழியில ஒரு தீய சக்திக்கு என் உள்ளத்தை திறந்து கொடுத்து விட்ட தெளிவான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இரவு நேரங்களில் என்னால் தூங்க முடிவதில்லை. இரவு 2 மணி 3 மணிக்கு மோட்டர் பைக்கை எடுத்துக்கொண்டு பீச் ரோட்ல ஓடி வருவேன். சட்டையும் போட்டிருக்க மாட்டேன். அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை, மன உளைச்சல் 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 தாங்கவே முடியல. உலக பிரகாரமா படிப்பு இருந்தது, பணம் இருந்தது, நல்ல நண்பர்கள் இருந்தார்கள், சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு நிலைமை, டிபார்ட்மெண்ட்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதிகாரம் இருந்தது. ஆனால் மன உளைச்சலை தாங்கவே முடியாது. இரவு தூக்கம் இல்லாதபடியால் சட்ட நுணுக்கங்களை அறிந்து டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய முடியாதபடி இந்த சோர்வு அவ்வளவு அதிகமா இருந்தது. அதற்கு அடுத்த ஸ்டெப் போனது, என் காதிலே ஒரு சத்தம், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு தற்கொலை தான் முடிவு, மற்றபடி உன் பிரச்சனை தீராது, உன் மன உளைச்சல் தீராது, உனக்கு நிம்மதி கிடைக்காது, தற்கொலை செய்து ஏதோ ஒரு சத்தம் அதற்கு நேராகவே என்னை தூண்டிக் கொண்டு இருந்தது. நிறைய தூக்க மாத்திரை போட்டுக்கொள், இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் உனக்கு விடிவு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. தானாக அது எனக்குள்ளே வந்திருக்க முடியாது. வேறொரு தீய சக்தி எனக்குள்ளே டிப்ரெஷன் மூலமாய் நுழைந்து விட்டது என்பதை எனக்கு தெரிய முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில என்னுடைய அறையில குடித்து படுத்திருந்த போது ஒரு மாலை ஒரு 5 மணி இருக்கும். யாரோ கதவை தட்டுகிறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. யார் தட்டுகிறார் என்று நேர எழுந்து கதவை திறந்தேன். ரொம்ப ஆச்சரியம். ஒரு வயதான பெண்மணி, ஒரு 70 வயது இருக்கும், அந்த வாசலை நின்று கொண்டிருந்தார்கள். என்னை இறங்க பார்த்து, தம்பி, ஏன் உன் முகம் இவ்வளவு துக்கமா இருக்கிறது? ஏன் இவ்வளவு மனவேதனையோடு இருக்கிறாய்? உன்னுடைய பிரச்சனை பற்றி உன்னுடைய மூத்த சகோதரி என்னிடத்தில் வந்து சொன்னபடியால் உன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். தம்பி, கவலையும் கண்ணீரும் நிறைந்த அந்த உலகத்திலே ஒரே ஒருவர் உனக்கு ஆறுதல் தருவார், ஒரே ஒருவர் உனக்கு புது வாழ்க்கையை தருவார். நீ அவரை நம்புவாய் என்றால் இன்றைக்கு ஒரு அதிசயம் நிச்சயமாய் நடக்கும். அவர் இயேசு, அவர் இயேசு தம்பி, அவர் இயேசு சொல்லிக்கொண்டே நான் அழைக்காமலேயே என்னுடைய அறைக்குள் வந்து விட்டார்கள். திடீரென்று பார்த்தால் நேரம் முழங்கால நின்று, தம்பி, நான் உனக்கா ஜெபம் பண்ணணும். கடவுள் கிறிஸ்துவ வாழ்க்கையில குறுக்கிடும் போதுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். இப்படியே போய்கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே நீ வீணாக்கி விடுவாய், உனக்காக ஜெபிக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். நான் நின்று கொண்டு அதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஒன்றை மட்டும் உணர்ந்தேன், ஒரு தெய்வீக அன்பினால அவள் ஜெபம் பண்ணுகிறதை உணர்ந்தேன். என் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான ஜெபங்களை கேட்டு இருந்தாலும் இந்த ஜெபம் ஒரு வித்தியாசமானதாக,
நேரடியாக இறைவனோடு பேசுவதை போல ஒரு 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 அந்த பிரேயருக்கு பதில் கிடைக்காம நிச்சயமா இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுல ஆண்டவரோடு நெருங்கின ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு வயதான மூதாட்டி எனக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று எண்ணினேன். ஜெபம் பண்ணுகிற கவனித்துக் கொண்டே இருந்தேன். திடீரென்று அந்த அம்மாவுக்கு பின்னால் தூய்மையான பரிசுத்தமான தெய்வம் ஆவியாய் நின்று கொண்டிருக்கிறதை உணர முடியும். அவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்தது. அவரை பார்த்த உடனே ஐயோ, இவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாத அருவருப்பான பாவங்களை செய்த ஒரு துரோகியான மனுஷனாய் இருந்து விட்டேனே. ஐயோ, அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், இவ்வளோ அன்புள்ளவராய் இருக்கிறார். முகமுகமாய் பார்க்காவிட்டாலோ அந்த ரூபத்தை என்னால் உணர முடிந்தது. அடுத்த நிமிடம் தபால் என்று தரையில் விழுந்துட்டேன். எப்படி விழுந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் பாவி 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 பாவின்னு என்ன அறியாம கதற ஆரம்பித்தேன். இவ்வளோ அன்புள்ள தேவனை என்னை தேடி வந்திருக்கிறாரே என்கிற உணர்வு. அதை தொடர்ந்து என் பாவத்தை மன்னியும், என் மேல கிருபையாயிரும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தாரும் என்று கத்திக்கொண்டே இருந்தேன். அவர்கள் ஜெபத்தை முடித்த பிறகு சொன்னார்கள், உனக்கு எப்பவாவது ஜெபம் பண்ணணும்னு தோணிச்சுன்னா எங்க வீட்டுக்கு வா தம்பி, உன்னோடு இணைந்து நான் ஜெபிக்க ஜெபிக்க உன் பிரச்சனை எல்லாம் நீங்கி போகும். தன்னுடைய விலாசத்தை எனக்கு கொடுத்தார்கள். வாங்கி வைத்துக் கொண்டேன். அன்று முழுவதும் என் கை கால்களில் ஒரு உதறல் ஏதோ எனக்குள்ளே சம்பவிக்கிறது. அது கொஞ்ச நேரம் கழித்து எனக்குள்ளே இருந்த ஒரு பாறை போல ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருந்த ஒரு கல், ஒரு பாறை போல என்னுடைய நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த அந்த டிப்ரெஷன் என்னை விட்டு விலகுனதை உணர்ந்து, உண்மையிலேயே என் பாடி ரொம்ப லைட் ஆட்ட போல ஒரு பாறாங்கல் என்னை விட்டு கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பாறாங்கல் விலகி போய்விட்டதை உணர்ந்து, ஒரு முழுமையான விடுதலை, நல்ல விடுதலை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. இயேசு எவ்வளவு அருமையாய் அவர் விடுதலை ஆக்குகிறார். வேதத்தில் வாசிக்கிறோமே, யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதை நான் உணர்ந்தேன். அன்றைக்கு இரவு சீக்கிரமா நான் படுக்க போயிட்டேன். பொதுவா 2-3 மணிக்கு தான் நான் படுப்பது உண்டு. அன்றைக்கு 9 மணிக்கு நன்றாய் படுத்துட்டேன். அன்றைக்கு எத்தனையோ மாதங்கள் கிடைக்காத தூக்கம், எத்தனையோ வருஷங்கள் கிடைக்காத மன நிம்மதி, ஒரு பெரிய ஆறுதல், ஒரு தெய்வீகமே எனக்குள்ள வந்து குடியேறி விட்டதை போல ஒரு உணர்வு. அதுதான் பாவ மன்னிப்பா, அதுதான் ரட்சிப்பா, அதுதான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதா? எனக்கு அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. மறுநாள் காலையிலே ஒரு 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். பொதுவாக நான் எழும்போது தலைனை கீழே போதும் சிகரெட் பாக்கெட் வைத்திருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 சிகரெட்டாவது காலையில் 2 குடிச்சிட்டு ஒரு ப்ரூ காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திருப்பேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு சிகரெட்டை ஒன்றும் தேடலை. எழுந்த உடனே எனக்குள்ள இருந்த சந்தோஷத்தினால கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு நன்றி இயேசுவேன்னு சொன்னேன். நீர் என் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி, இல்லாவிட்டா பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்கும். சரியாய் மணி 5 ஆன உடனே என்னை முந்தின நாள் எனக்காய் ஜெபித்து அந்த தாயாரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ காலையில் அந்த அட்ரஸை தேடி ஓடுனேன். விடிய காலம் 5 மணி. அவங்களுடைய வீடு ஒரு முன்னால் ஒரு கார்டன். கேட்டை திறந்து போனேன். ஒரு தூண் பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜோமணி கொண்டு இருந்தார். கீழே ஒரு பாய் விரித்து. என்ன காலையில் பார்த்ததும் அவங்களுக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். என்ன தம்பி காலையில் வந்துட்ட? இல்லை, நீங்கள் ஜோமன்ட்டு போன பிறகு எனக்குள்ள ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய மாறுதல். ஏதோ ஒரு புது சிருஷ்டியாய், ஏதோ ஒரு புது சந்தோஷம், ஏதோ ஒரு புது சமாதானம்.
அப்படி நான் தூங்குனதே இல்லை, நிம்மதி இருந்ததில்லை. இனிமே நான் இந்த இயேசு உறுதியாய் பிடித்து கொள்ள நான் என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, சாயங்காலம் நீ ஆஃபீஸை விட்டு வரும்போது நேராக எங்கள் வீட்டுக்கு வா, இங்கே கொஞ்சம் பேர் கூடி இருக்கிற ஒரு ப்ரேயர் குரூப்புக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது போலவே அடுத்த நாள் வந்தேன். அங்கே பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு 13-14 பேர் வட்டமாக முழங்கால நின்று ஜெபம் கொண்டே இருந்ததை பார்த்தேன். அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளோ பேரும் எனக்காக சில வாரங்களா ஜெபித்திருக்காங்க. என் பேரை சொல்லி 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 அவர் எப்படியாவது மனம் திரும்பணும், அவருக்கு இருக்க டிப்ரெஷன் மாறணும், தற்கொலை எண்ணம் மாறணும். என்னுடைய சகோதரி போய் சொன்னனால அவ்வளோ பேரும் எனக்காக ஜெபிச்சிருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கும் கூட இவங்கள போல ஜெபம் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும். என்ன அழகா ஜெபம் பண்றாங்க. ஜெபத்தில் வார்த்தைகள் சும்மா குற்றால அருவியில கொட்டுறது போல அப்படியே வருது. எப்படி ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றாங்க, எப்படி அந்நிய பாஷையில். என் உள்ள வேணதெல்லாம் எனக்கும் இவங்கள போல ஜெபிக்கணும். அந்த வாஞ்சை அந்த வாஞ்சை தான் ஏற்பட்டது.